திடீர்னு ஒரு நாள் நீங்கள் காலையில் எழுந்திருக்கிறீங்க, உங்கள் பக்கத்தில் ஒரு பொண்ணு படுத்துருக்கு. அந்த பொண்ணு நான் தான் உன்னோட ஃபியூச்சர் ஒய்ஃபு, ஃபியூச்சர்லேருந்து டைம் ட்ராவல் பண்ணி இங்கே வந்திருக்கேன்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபண்டாஸ்டிக்கான ஒரு காதல் கதை தான் உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு உங்களோட கருத்துக்களை கருத்து பெட்டியில் போடுங்க. அப்படியே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த ஹைப் பட்டனே அழுத்தி வச்சுருங்க. கதையோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. ஹீரோ நிறைய இடத்துக்கு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி அங்கே ஃபோட்டோலாம் எடுத்து அதை விற்று காசு பார்க்குறது தான் இவரோட வேலை. பட் ஆனால் இவர் நினச்ச மாதிரி இவரோட வாழ்க்கை போச்சான்னு கேட்டால் அதுதான் கிடையாது. நிறையா இடத்துக்கு போகிறாரு, நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாரு, ஃபோட்டோலாம் எடுக்கிறாரு. பட் ஆனால் இவருக்கான ஒரு ரீச் கிடைக்கல. பனிக்கரடியை பார்க்குறாரு, அதை கூட ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்காரு. வாழ்க்கை எப்படியே போயிட்டுருக்க. அவரோட ஃப்ரெண்டாக பார்க்க போகிறாரு. ஃப்ரெண்டுக்கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். அங்கே சர்வ் பண்ணுற அக்கா வந்து ஹாப்பி பர்த்டேங்கிற மாதிரி நம்ம ஹீரோவை பார்த்து சொல்ல, இரடா மச்சான் நீங்கள் பர்த்டே வாங்குற மாதிரி ஃப்ரெண்டு விஷ் பண்ணுறான். நைட்டு வீட்டுக்கு போய் படுத்துவங்க. காலைல நம்ம ஹீரோ எந்திரிக்க பக்கத்தில் பார்த்தா ஒரு பொண்ணு இருக்குது. அந்த பொண்ணு நான் தான் உன்னோட ஃபியூச்சர் ஒய்ஃப் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவன் ஒரே ஷாக்கில் இருக்கான். உடனே நம்ம ஹீரோ வீட்டை விட்டு வெளியே வந்து அவனோட ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி, என்னடா நீ ப்ராங்க் பண்ணுறதுக்கு நான் தான் கிடத்தேன்னா அந்த பொண்ணுக்கு எவ்வளோடா காசு கொடுத்த, நானே எங்கள் பிரச்சனையில் இருக்கிறடாங்கிற மாதிரி அவன் ஒரு பக்கம் அழுதுட்டு சொல்ல, இவன் வீட்டுக்குள்ளே போய் அந்த பொண்ணுக்கு உனக்கு அவன் கொடுத்ததோட டபுள் மடங்கு காசு கொடுக்குறேன், ஃபஸ்ட்டு இங்கே வந்து கிளம்புங்கிற மாதிரி கிளம்ப சொல்ல, ஹீரோயினும் வெளியே போய் அவன் வர இல்லை நின்றுட்டுருக்கா. என்ன பர்சனலாக எடுத்துக்கிட்டேன்னு சொல்லி கேட்க, வழக்கம் போல் நம்ம ஹீரோ பர்சனலாக எடுக்காமல் தான் வந்திருக்கான். ஹீரோ ஸ்ட்ரைட்டாக போய் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்க போக, அவனோட கேர்ள் ஃப்ரெண்டு பெரிய பணக்காரி போல், எங்கள் அப்பா ஒன்று ஒரு ரெஸ்டாரண்ட்டாக பார்த்துக்க சொல்கிறாரு, இதுக்கு நீ ஓகே சொன்னால் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாங்கிற மாதிரி சொல்ல, உடனே பக்கத்தில் நம்ம ஹீரோயின் வந்து உட்கார, இவ யாராங்கிற மாதிரி கேர்ள் ஃப்ரெண்டு கோவமாக கேட்க, நீங்கள் கவலைப்படாதீங்க நான் தான் இவனோட ஃபியூச்சர் ஒய்ஃப்னு சொல்ல அவள் அங்கேருந்து கோச்சிக்கிட்டே போயிடுறா. உடனே நம்ம ஹீரோ சமாதானப்படத்தெல்லாம் எழுந்துச்சு போக, பார்த்து போடான்னு சொல்ல கரெக்டாக செருவன் மேலே அடித்து மேலே இருக்கிற சாதெல்லாம் கொட்டிடுது. சரி கீழே விழுவா மேட்ச போடான்னு சொல்லி ஹீரோயின் சொல்ல பார்த்தா அவன் அங்கேயே கீழே விழுந்துடுறான். இப்படி அடுத்தடுத்து நடக்க போகிறத சும்மா புட்டு வைக்கிறாங்க நம்ம ஹீரோயின். ஹீரோவும் ரிட்டன் வீட்டுக்கு போக ஹீரோயினும் பின்னாடி தான் வந்துட்டு இருக்காங்க. திடீர்னு ஒருத்தவங்க வந்து நான் தான் என்னோட ஃபியூச்சர் ஒய்ஃப்னு சொல்லிட்டு வந்து நின்னா எப்படி இருக்கும், அந்த ஒரு ஷாக்கில் தான் ஹீரோவும் போயிட்டுருக்கான். வீட்டுக்குள்ளேயே வர, இதுக்கு மேலே உள்ள வந்தனா நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ண வேண்டியதாக இருக்குன்னு சொல்ல, சரின்னு ஹீரோயினும் வெளியே நின்றுடுறாங்க. நம்ம ஹீரோவும் காலில் எழுந்துச்சு பார்க்குறான், அவ்வளோ பணியிலையும் ஹீரோயின் வெளியே உட்காந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவே பக்கத்தில் போய் உனக்கு என்ன தான் வேணுங்கிற மாதிரி கேட்க, வயிறு வேறு சத்தம் போட மாட்டிருக்கு. சரிவா சாப்பிட போகலாங்கிற மாதிரி ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான். அங்கே போயிட்டு சரி இப்போ சொல்லு உனக்கு என்ன தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்க, நான் உன்னோடைய ஃபியூச்சர் ஒய்ஃப் தான், ஃபியூச்சரில் இருந்தால் வந்திருக்கேன், வேணும்னா பற்றி என்னன்னா கேளு நான் புட்டு வைக்கிறேன்னு சொல்ல, நம்ம ஹீரோவும் கேட்குறான். நம்ம ஹீரோவோட சாதக வரைக்கும் ஃபுல்லாக சொல்லிடுறா, நீ வந்து என்ன உன்னோட அக்காவோட கல்யாணத்தில் தான் மீட் பண்ணுவேன், உன் அக்காவுக்கு இன்னும் 2 வருஷத்தில் கல்யாணம் ஆக போதுங்கிற மாதிரிலாம் சொல்ல, இதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோ அவனோட ஃப்ரெண்டுக்கிட்ட போய் என்னடா அவள் யாருன்னு எனக்கு தெரியல, பட் ஆனால் எனக்கு என்ன நடக்குதுன்னே புரியலங்கிற மாதிரி சொல்ல, சரி நம்ம ஹீரோ திருப்பி வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போனால் நம்ம ஹீரோவோட சட்டையை போட்டு உள்ள சமைச்சிட்டு இருக்கா. சரி நம்ம ஹீரோ நீ ஃபியூச்சரில் இருந்தால் வந்தனே வச்சுக்கலாம், இங்கே எதுக்காக வந்திருக்கேன்னு சொல்லி கேட்டா, நான் உன்னோட லைஃப்பை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன், சரி வான்னு சொல்லி நம்ம ஹீரோ எடுத்த ஃபோட்டோ ஃப்ரேமில் 29வது ஃப்ரேமை எடுத்துக்கொண்டு போய் இன்றைக்கி நீ பார்க்க போகிறவர்கிட்ட கொடு, அவர் இந்த டீலை கண்டிப்பாக ஓகே பண்ணுவார்னு சொல்ல, நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு தான் அவரை கூப்பிட்டு வந்திருப்பான். நம்ம ஹீரோவும் அந்த ஃபோட்டோவெல்லாம் எடுத்துகிட்டு போய் கொடுக்க, ஒரு பாட்டியே ஃபோட்டோ எடுத்திருக்கான். இதை பார்த்தோன்னே அவருக்கு ரொம்ப பிடிச்சி போய் ஓகேங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அந்த பிஸ்னஸ் டீலையும் ஓகே பண்ண நம்ம ஹீரோ உடனே நம்ம ஹீரோயின்கிட்ட வந்து கை கொடுத்து, நீ சொல்கிற மாதிரியே நடக்குது தேங்க்யூன்னு சொல்ல, சரி இதுக்கு மேலே நான் சொல்கிற மாதிரியே பண்ணுங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு சிகரெட் எல்லாத்தையுமே எடுத்து எரிச்சிட்றா. இதுக்கு மேலே நீ தண்ணி அடிக்கக்கூடாது, சிகரெட் குடிக்கக்கூடாதுன்னு. அதுக்கப்புறம் சொல்கிற மாதிரியே நடக்க நல்லா தான் போயிட்டுருக்கு. பட் ஆனால் நம்ம ஹீரோ ஒரு நாள் நம்ம ஹீரோயினுக்கே தெரியாமல் வந்து தம் அடிச்சிட்டு இருக்க, ஹீரோயின் பார்த்துடுறாங்க. நான் எத்தனை டைம் சொன்னாலும் கேட்கவே மாட்டேன்னு சொல்ல, கடைசியாக ஒரே ஒரு தம்மு, ஏன்னா நம்ம ஹீரோ தான் தம் அடிச்சு 2-3 நாள் ஆச்சு, சரி கடைசியாக ஒரே டைம் அடிச்சுக்கிறேன்னு சொல்லி கேட்க, கொஞ்சம் நிறுத்து, இதை கேட்டு எனக்கு சலிச்சு போச்சு, நீ இப்படியே சொல்லி தான் உனக்கு கடைசியில் ஹார்ட் அட்டாக் வந்து நீ செத்தே போயிட்டா அப்படின்னு சொல்ல, இது நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறாரு. பட் ஆனால் ஹீரோயினுக்கு எத்தனாவது டைம்னே தெரில, இதுக்கு முன்னாடியே நிறையா டைம் சொல்லியிருப்பாங்களாட்டிருக்கு. பேசிகிட்டு இருக்கும்போதே ஹீரோயினோட மூக்குலேருந்து ரத்தம் வர அப்படியே அவங்க வாங்கி கீழே விழுகிறாங்க. பேக்ரவுண்டில் நம்ம ஹீரோயின் இன்னும் எத்தனாயிரம் டைம் யாரை கட்டிக்குவோன்னு கேட்டாலும் நம்ம ஹீரோவை தான் கட்டிக்குவோங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்க. அப்படியே இந்த சீனும் இங்கே முடியுது. கட் பண்ணால் திருப்பியும் அதே மாதிரி பெட்லேருந்து எழுந்திரிக்கிறாங்க. நம்ம ஹீரோ திருப்பியும் ஷாக்கில் பார்க்குறான். போன டைம் வந்தப்போ அவருடைய ஹாப்பினஸான சைடை மட்டும் தான் காமிச்சிருப்பாங்க. பட் ஆனால் இந்த டைம் அதே மாதிரி நடக்கும்போது இவருக்குள்ளே இருக்கிற ஒரு சோகத்தையும் காமிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி எத்தனை டைம் வந்திருப்பா, இவனை திருத்த ட்ரை பண்ணியிருப்பா, பார்க்குற நமக்கு வெறுப்பாக இருக்கும்ல, எவனையாவது ஒருத்தனை போய் இத்தனை டைம் திருத்த ட்ரை பண்ணுவோமான்னு. பட் ஆனால் இவ ட்ரை பண்ணியிருக்கா.
இந்த டைம் அவன் திருட்டுத்தனமாக தம் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லி எல்லா தம்மையும் போட்டு எரிச்சிட்றா. பட் ஆனால் அவன் தண்ணி அடிச்சுட்டு வந்து உட்காந்துருக்கான். இதை பார்த்து திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கணுமாங்கிற மாதிரி மயங்கி விழுக. இதே மாதிரி திருப்பி வரான், இவன் தம் அடிக்கிறான், ரிப்பீட்டு. இவன் திருப்பி தண்ணி அடிக்கிறான், ரிப்பீட்டு. இதே மாதிரி ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்குது. இதே மாதிரி பண்ணிகிட்டு இருக்க நம்ம ஹீரோயினுக்கு வெறுத்தே போயிடுது. திருப்பி அதே மாதிரி எந்திரிக்க நம்ம ஹீரோ எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி ஹீரோயின் அங்கே வந்து கிளம்பிடுறாங்க. வழக்கம் போல் இவன் போய் கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்க நீ கெட்டு போடாங்கிற மாதிரி ஹீரோயின் அங்கே ஏதாவது வேலை கிடைக்குமாங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இது அதே டைம்ல இல்லை, இவங்க வேற ஒரு லைஃப்பை வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்களும் வேலை எங்கேயாவது கிடைக்குமாங்கிற மாதிரி எல்லா கடையிலையும் ஏறி இறங்க. கடைசியாக ஒருத்தங்க மட்டும் உனக்கு தான் ஃபேஷன் டிசைனிங் தெரியும்னு சொன்னல, சரி என் கூட வான்னு சொல்லி ஒரு கடைக்கு கூட்டிகிட்டு போக. அங்கே போனால் ஒரு நல்ல ரிச் ஃபேமிலியான ஒரு பொண்ணு போல் அவங்களுக்கு ட்ரெஸ்ஸு பிடிச்சிருக்கு. பட் ஆனால் செட் ஆகலை. அப்படிங்கிறதுனால நம்ம ஹீரோயின் தான் அந்த இடத்துல நீங்கள் ஹீல்ஸ் போட்டிங்கன்னா நல்லா இருக்கும்னு சொல்ல ஹீல்ஸ் போட்டோடனே கரெக்டாக அந்த ட்ரெஸ் ஃபிட் ஆகுது. இதை பார்த்த ஓனரும் நீ இங்கேயே வேலை செய்யலாமா, பட் ஆனால் இனிஷியலாக கொஞ்சம் சம்பளம் மட்டும் கம்மியாக இருக்குன்னு சொல்ல சரின்னு நம்ம ஹீரோயினும் அங்கேயே வேலை செய்கிறாங்க. கொஞ்ச நாள் நல்லா தான் போயிட்டுருக்கு. ஒரு நாள் நம்ம ஹீரோ கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு இவர் இருக்கிற கடைக்கே வர. இவங்களோட கல்யாணத்துக்கு தான் ட்ரெஸ் வாங்க வந்திருக்காங்க. நம்ம ஹீரோக்கு தான் ட்ரெஸ் எடுக்கணும். ஹீரோயினை வந்து மெஷர்மெண்ட் எடுங்கன்னு சொல்ல யார் மூஞ்ச பார்க்கவே கூடாதுன்னு நினச்சாலோ கடைசியாக அவனுக்கே மெஷர்மெண்ட் எடுக்கவதான் போக சோகத்தோடய மெஷர்மெண்ட் எடுக்க இதெல்லாம் ஓனரும் பார்த்துக்கிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு உள்ளே போய் அழுவ ஆரம்பிச்சிடுறா. ஆனால் இந்த பக்கம் ஹீரோக்கும் கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் சண்டை வர கேர்ள் ஃப்ரெண்ட் அங்கே வந்து போயிடுறா. ஓனரும் போமா போய் தொலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பின்னாடியே நம்ம ஹீரோவும் கிளம்பிடுறான். ஓனர் வந்து ஹீரோயின்கிட்ட பேச என்னம்மா லவ் ஃபெயிலியரான்னு கேட்க நம்ம ஹீரோயின் எதுவுமே சொல்லாமல் நிற்கிறாங்க. பாஸ்டில் நடந்ததை கடந்து போகணும், அதுதான் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஒருவேளை நம்மளால் ஒருத்தனை மாற்ற முடிஞ்சா மாற்றலாமான்னு ஹீரோயின் கேட்க கண்டிப்பாக மாற்றலாமான்னு சொல்ல உடனே அவரை கட்டி பிடிச்சி தேங்க்யூங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் அங்கே வந்து கிளம்புறாங்க. திருப்பி டைம்லைன் ரீசெட் ஆகுது. நம்ம ஹீரோயின் திருப்பி நம்ம ஹீரோ பக்கத்துலேயே எழுந்திரிக்கிறாங்க. இந்த டைம் கொஞ்சம் முன்னாடியே எழுந்திரிச்சு ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஹீரோயின் வந்தப்போ ஒரு சில லெட்டர்லாம் நம்ம ஹீரோ பார்க்க விடாமல் தடுத்துருப்பான். அந்த லெட்டர்லாம் ஹீரோயின் எடுத்து பார்த்தா அவனோட அப்பாவுக்கு சென்ட் பண்ணுறதுக்காக வச்சுருக்கான். இதை ஏன் நான் முன்னாடியே பார்க்கலங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு ஃபஸ்ட் டைம் நான் நினச்சா அதே மாதிரி நம்ம ஹீரோக்கு இருக்கிற உண்மையெல்லாம் சொல்ல வச்சு திருப்பியும் அதே மாதிரி அந்த தம் அடிக்கிற சீனுக்கே வருது. இப்போ அவனோட அப்பாவை மீட் பண்ண அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்ல ஆனால் அவன் அதெல்லாம் முடியாது, என்னை சின்ன வயசுலேயே விட்டுட்டு போயிட்டாரு, அவருக்கு என் மேலே அக்கறையே இல்லைன்னு சொல்ல உனக்கும் உங்கள் அப்பாவுக்கும் பெருசாக வித்தியாசமே கிடையாது, நீ என்ன எப்படி விட்டுட்டு போனியோ அதே மாதிரி தான் உங்கள் அப்பாவும் விட்டு போயிருக்காரு, 2 பேரும் ஒரே மாதிரி தான் இருக்கீங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அங்கேயே திருப்பி டைம்லைன் ரீசெட் ஆகுது. நம்ம ஹீரோயின் எப்படியாவது இவனோட அப்பாவை பார்க்க வச்சிடணும் ஒரு டைம் ஆச்சுன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் எவ்வளவோ ட்ரை பண்ணுறாங்க. ஒவ்வொரு டைம் வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ரஷ் பண்ணி ஒரு வழியாக அவங்க அப்பாவை பார்க்கறதுக்கு ஒத்துக்க வச்சு வீடு வரைக்கும் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. வீட்டை திறந்தா ஒரு ரெட் கலரில் ஒரு லைட் வருது. அங்கேயே நம்ம ஹீரோயின் மயங்கி விழுந்துடுறாங்க. போச்சுரா அவள் தான். திருப்பி டைம்லைன் ரீசெட் ஆக இந்த டைமில் ஒரு வழியாக கன்வின்ஸ் பண்ணி ஹீரோவை பஸ்ஸில் கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோ சொன்ன கவிதைகளெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ இப்படிலாம் என்கிட்ட சொன்னங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டு ஹீரோவும் நான் இப்படி இப்படிலாமா சொன்னேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம ஹீரோயினை பார்த்து கேட்டுட்டு இருக்கான். அந்த டைமில் ஹீரோயின் ஒரு பொண்ணோட ஃபோனில் இந்த ரெட் லைட்டை பற்றி பார்க்க அப்போ தான் நம்ம ஹீரோயினுக்கே தெரியுது இது நேச்சுரலாக ஆகிற ஒரு ரெட் லைட்னு. இது வந்தால் நம்ம ஹீரோயின் திருப்பியும் டைம்லைன் ரீசெட் ஆயிரும். கரெக்டாக இவங்க திருப்பி இறங்க டைம்லைன் ரீசெட் ஆகுது. இந்த டைம் வச்சு முன்னாடியே கூப்பிட்டு போயிடலாம்னு சொல்லி பஸ் ஸ்டாப் வரைக்கும் வந்துடுறாங்க. பட் ஆனால் பார்த்தா அந்த ரெட் லைட் முன்னாடியே வந்துடுது. திருப்பி டைம்லைன் ரீசெட் ஆக நம்ம ஹீரோயின் திருப்பியும் ஃபர்ஸ்ட்லேருந்தே ஆரம்பிக்கிறாங்க. சந்தோஷத்தோடு சிரிச்சுக்கிட்டே நான் தான் சோர் உன்னோடைய ஃபியூச்சர் ஒய்ஃப்னு சொல்ல இதே மாதிரி திருப்பி ரீசெட் ஆகி வருது. நாமளும் அந்த வெறுத்தே போயிருப்போம். அந்த பொண்ணு பார்த்தீங்களா எவ்வளோ பொறுமையாக ஹேண்டில் பண்ணுதுன்னு. ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோயின் பெட்லேருந்து எந்திரிக்கும் போது அந்த ரெட் லைட் பட்டு அங்கேயே திருப்பி மயங்கி விழுந்துடுறாங்க. பட் ஆனால் அடுத்த டைம் நம்ம ஹீரோயின் பக்கத்தில் நம்ம ஹீரோவை தான் எந்திரிக்கிறாரு. போய் கேர்ள் ஃப்ரெண்டுக்கிட்ட பேச கேர்ள் ஃப்ரெண்டும் உன்னோடைய பேச்சில் ஏதோ நிதானம் தெரியுது என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பாருக்கு போகிறாரு. பட் ஆனால் இந்த டைம் நம்ம ஹீரோவை கேர்ள் ஃப்ரெண்டை பிரேக்கப் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஹீரோயினுடைய ஹெல்ப் எதுவுமே இல்லாமல். அது மட்டும் இல்லாமல் அவருடைய நடவடிக்கையில் நிறையா மாற்றங்கள் தெரியும். நம்ம ஹீரோயின் கூப்பிட்டு போன இடத்துக்குலாம் போய் ஃபோட்டோ எடுக்க ஸோ இந்த மாதிரியான நினைவுகள்லாம் அவருக்குள்ளே கொஞ்சம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோயின் சொன்ன கவிதைகள்லாம் பார்த்திங்கன்னா எழுத ஆரம்பிச்சிட்டாரு. இப்பயே எல்லா இடத்துக்குமே போய் ஃபோட்டோலாம் எடுக்கிற இவரோட ஃபோட்டோ நல்ல ஒரு வைடான ரீச்சும் கிடைக்குது. அதுக்கப்புறம் ஈவினிங் டைமில் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாரு. அதுதான் நம்ம ஹீரோயினை வந்து வச்சு எடுத்த ஒரு ஃபோட்டோ. இது மட்டும் தனியாக ஒரு இடத்துல ஃப்ரேம் போட்டு மாட்டியிருக்காங்க. ஒரு எக்ஸிபிஷன்லேயும் இந்த ஃபோட்டோவை வைக்கிறாங்க. அந்த எக்ஸிபிஷனுக்கு ஒரு பொண்ணு வராங்க. அவங்களோட காலை காமிக்கிறாங்க, பின்னாடி காமிக்கிறாங்க. பட் அவங்களோட ஃபேஸை காமிக்கல. அவங்க கரெக்டாக நம்ம ஹீரோ எடுத்த அந்த ஈவினிங் ஃப்ரேம் முன்னாடி போய் நிற்க இந்த ஃபோட்டோ மட்டும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கே என்னான்னு சொல்லி கேட்டுட்ருக்கேன். நம்ம ஹீரோ லைட் ஆஃப் பண்ண சொல்ல எனக்கு ஈவினிங் டைமில் ஒரு ஃபீல் ஆச்சு. அந்த ஃபீலை எல்லாத்தையும் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஒரு ஃபோட்டோவை எடுத்தேன்னு சொல்ல
அண்ட் தென் இப்போ கவனிச்சிங்கன்னா இது வரைக்கும் நம்ம ஹீரோயின் தான் எல்லா டைமும் ஹீரோ கை கொடுத்துருப்பாங்க. இந்த டைம் நம்ம ஹீரோயினுக்கு கை கொடுக்க அவங்களுக்கு இது வரைக்கும் நடந்த எல்லா டைம் லைனும் பார்த்திங்கன்னா டக்குன்னு பார்த்திங்கன்னா லூப் ஆகுது. அதுலேருந்து என்ன தான் நம்ம ஹீரோவை காப்பாற்றினாலும் திருப்பி நம்ம ஹீரோ ஹார்ட் அட்டாக்ல தான் செத்துருப்பாரு. பட் ஆனால் இந்த டைம் நம்ம ஹீரோவோட இருக்கிற டைம் லைனோட டைம் எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு. ஏன்னா இது வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த ரெட் லைட் வர குறைஞ்சிக்கிட்டு நம்ம ஹீரோயின் எந்திரிக்கும் போதே மயக்கம் போட்டு விழுவுற அளவுக்குலாம் இருந்திருக்கும். பட் ஆனால் இந்த டைம் அந்த டைம் லைன் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. அண்ட் தென் இப்போ கரெக்டாக இவங்க ஃபோட்டோ ஃப்ரேம் பார்த்துருப்பாங்கள்ல, ஸோ அந்த டைம் லைனில் இவங்க 2 பேருமே ரியலைஸ் பண்ணுறாங்க. அண்ட் தென் இவங்க 2 பேருமே கட்டி பிடிச்சிட்டு அவங்களோட காதலையும் பகிர்ந்துக்கிறாங்க. அப்படியே இந்த படமும் இங்கே முடியுது. ஸோ உங்களுக்கு இந்த படத்தை பற்றின கருத்துக்கள் என்னன்னு சொல்லி கீழே இருக்கிற கருத்து பெட்டியில் போட்டு இதே மாதிரி நிறையா ஸ்டோரிஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் அந்த பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகான் அழுத்தி வைங்க.